சகோதரர்களே, உபதேசமாக சொல்கிறேன், ஒரு காத்தாக ஒரு முழு நாடை அழித்து காட்டினான். இதுக்கு முன்னால் ஒரு தண்ணீரை அனுப்பி நாட்டில் சில பகுதிகளுக்கு அழிவை காட்டினான். அப்போ பாடம் படிக்கிறோமா? இல்லை. இப்போ பாடம் படிக்கிறோமா? இல்லை. அப்போ கடலில் வாரதுக்கு காப்பாற்று செய்ய வேணும், சட்டம் போட வேணும், அப்படி செய்யணும், பல பேச்சு ஆடினான். சரி, அதால் தடுப்பானா? ஏன்னா இப்போ காத்தால வந்து ஒரு அழிவை முழு நாட்டுக்கு அடித்து காட்டினான். பக்கத்தில் இருக்க ஏனே பல நாடை தொடவும் இல்லை. சிறிய சிறிய நாடுகள், ஸ்ரீலங்காவுக்கு பக்கம் சிறிய மால்டீவ்ஸ் நாடு மாதிரி தொட்டு இருந்தால் காத்தோடு அழிகிற நாடுகள் அதை தொடவே இல்லை. என்றால் ஸ்ரீலங்கா மண்ணை தொட்டு வாரி எடுத்தது இறச்சண்ட நாட்டம். சகோதரர்களே, முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்கிற கடமையை நாங்கள் உணர வேணும். இறச்சண்ட வணக்கத்தின் உரிமையிலே நடக்கும் அநியாயங்கள் இந்த மண்ணில் எக்கச்சக்கமாக, ஊராக, ரோடாக, மனிதனாக, கூட்டம் கூட்டமாக, அதிகாரமாக, சட்டமாக, பதவியாக அல்லாட வணக்கத்துடன் அடையாளங்களை நாங்கள் பகிரங்கமாக கண்டு கொண்டிருக்கோம். அதை தடுக்க, அதை நிறுத்த, அல்லாட உரிமை என்ற ஒரு குரல் கொடுக்க சக்தி இல்லாத உயிர்களாக வாழ்கிறார்கள். சக்தி பெற புத்தி இல்லாத மூளைகளாக இருக்கிறார்கள். படித்தவனாம், விளங்கினவனாம், தெரிஞ்சவனாம். இதெல்லாம் எங்கே போனது? ஒரு இறச்சண்ட கோபத்தை எங்களால் தூரமாக்கி வைக்கிறதுக்கு எங்களால் முடியாது. காரணம், நாங்கள் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்காக நான் ஒரு அடிமை என்றதை நாளை ஜீவனின் கீழே பேர்த்துட்டு இப்போ கண்டா என்ன அடிமைத்தனத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஒரு நிமிட காத்து எத்தனை வாழ்க்கை வருடமானதுகளை அழிச்சு காட்டினது. ஒரு நிமிட தண்ணீர் மண்ணை தொட்டுட்டு போனது மட்டும்தான் ஒரு முழு அழிவை எடுத்துட்டு வந்தது. சுனாமி என்றது, இன்றைக்கு இந்த சைக்ளோன் என்றது, அந்த பல இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுக்காக வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு என்று குர்ஆன்ல சொன்னபடி அல்லாஹ்ட படையை அறியாததாக இருக்குது அவனை தவிர. அல்லாஹ் அவனுக்கு தெரியும் எதை எப்போ யாருக்கு எங்கே கொடுக்குவேன். காற்றுக்கு பயந்து காத்தால காப்பாற்றலாம், தண்ணீருக்கு சுனாமிக்கு பயந்து சுனாமியால் காப்பாற்றலாம், அழிவுகளுக்கு பயந்து அழிவால் காப்பாற்றலாம். இறைச்சனுக்கு பயந்து உயிரோடு இருந்தாலும் அவன் அருளுக்கு பாக்கியமாய் காப்பாற்றப்படும். மவுத் அடைஞ்சாலும் அவன் அருளோட சுவர்க்க பாதையாக எனக்கு பாக்கியமாகும். இப்போ அதனுடைய காப்பாற்ற வாசலுங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் சாட்சி கூறேன் அல்லாஹ் தவிர யாரும் வணக்கத்து தகுதி இல்லை, நான் சாட்சி கூறேன் முகமது அல்லாஹ்வின் தூதர் தான் காப்பாற்றுகிற வாசல். உயிரோடு இருக்கவர்கள் தெரிஞ்சுவிடட்டும் இறைச்சண்ட சக்தி என்னதென்று, பலம் என்னதென்று. அது தொட்டு விட்டதென்றால் எவனும் அதை தடுக்க முடியாது. அதை தெரிஞ்சு அந்த இறைச்சனை ஏற்றுக்கும். அவனுக்கு சிவமா ஒன்றும் இல்லை என்று நம்பிக்கோ, அதுக்குள்ள உண்மையான அடிமையாக மாறிக்கோ, அதுக்குள்ள உன் வாழ்க்கையை பாக்கியமானதாக அமைத்துக்கோ. உனக்கு செய்யும் நலவு அதுதான் ஆகும். உன்னால யாருக்கும் இல்லை அந்த நலவு, உனக்குத்தான். உன் உயிருக்கு உயிரோட வாழ்ந்தான் நன்மை பாக்கியம், மௌத்தை அடைஞ்சா ஷஹாதத்தின் பாக்கியம், சொர்க்கத்தில் என்னுடைய பாக்கியம். அது எப்போ அல்லாவை நம்பினவனாக வாழ்க என்றார். இந்த நம்பிக்கை உனக்கு ஆக்கிவிடுவி என்றார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும்
இவ்வாறான விடயங்களை பாடங்களை படித்து இறைச்சனுடைய சக்தியை தெரிந்ததிலையும் அவனுக்கு கீழ்ப்படுகிறதிலையும் பாக்கியவனாக ஆக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.